பழனி முருகனை என்ன கோலத்துல பார்த்தா நல்லது? ஆண்டி கோலம் பார்த்தா ஒரு சிலர் ஆகாதுங்கிறாங்களே, ஆண்டி ஆயிருவேன்னு சொல்றாங்களே. இல்ல ராஜ அலங்காரம் பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே. எப்ப பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் அவர? என்ன கோலத்துல பார்க்கணும்? இது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு கேள்வி. போகர் பெருமான் உருவாக்கி வைக்கும்போது இது ராஜாவா பார்த்தா இப்படி நடக்கும், ஆண்டியா பார்த்தா இப்படி நடக்கும், வேடனா பார்த்தா இப்படி நடக்குங்கிற நோக்கத்துல அவர் செய்யவே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது இருந்தா இந்த பூமி மொத்தம் ஆரோக்கியமா இருக்கும், பூமியில இருக்கிறவங்க மொத்தம் ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுதான் அவர் உருவாக்கி வச்சதனுடைய நோக்கம். அப்ப என்னதாங்க பண்றது? ரொம்ப சிம்பிளான கருத்து. மனமும் உடலும் அமைதியுடன் இருந்து எண்ணங்களை நேர்மறையாக வைத்து அந்த சிலைக்கு முன்னால் இப்படி கடந்து போனாலே போதும். அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தேவையான நன்மைகளை பூரா செய்யும். போகருடைய சாதனையை மட்டும் எண்ணுபவர்களுக்கு அலங்காரம் அங்க கண்ணுக்கு தெரியாது. அலங்காரம் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு அங்க போகருடைய சாதனை தெரியாது. பழனி என்பது போகருடைய சாதனை. உங்களுக்கு வாழ்க்கையில மிராக்கிள் நடக்குன்னா போகருடைய சாதனையை நினைச்சு உள்ளவாங்க. குருவே சரணம். மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன். இப்ப நாம பழனியில இருக்கிறோம். பழனினாலே பல பேருக்கு பல கேள்வி இருக்கும். அதுல ஒரு கேள்வி, எங்க பழனியில எப்ப சாமி கும்பிடுறது? பழனி முருகனை என்ன கோலத்துல பார்த்தா நல்லது? ஆண்டி கோலம் பார்த்தா ஒரு சிலர் ஆகாதுங்கிறாங்களே, ஆண்டி ஆயிருவேன்னு சொல்றாங்களே. இல்ல ராஜ அலங்காரம் பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே. எப்ப பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் அவரை? என்ன கோலத்துல பார்க்கணும்? இது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு கேள்வி. ஐயையோ, நம்ம ஒருவேளை தப்பான கோலத்தை பார்த்துட்டோமோ, தப்பான அலங்காரத்தை பார்த்துட்டோமோ, அதன் மூலமா என் வாழ்க்கை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு. பழனியை பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஒண்ணு, அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல். சித்தர்களில் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு சித்தர் போகர் பெருமான். அவர் தான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிகள் சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு, இந்த மனித குலத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். அது இந்த பூமியையும் தான் பிறந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களையும் ஆரோக்கியப்படுத்தும் விதமா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப, இருக்கிற கிரகங்கள்லேயே செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சு தான் இந்த பூமியோட ஆரோக்கியம், பூமியில் வாழக்கூடிய உயிர்களோட ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இந்த பூமியில எங்க செங்குத்தாக விழுகுதுங்கிற இடத்தை கண்டுபிடிக்கும் போது பழனியை தேர்ந்தெடுக்கிறார். குறிப்பாக அந்த சிலை நிர்மாணம் பண்ணி இருக்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த இடத்துல செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை உள்வாங்கும் விதமாக ஒரு மெக்கானிசம் ஒன்ன உருவாக்குறார். உருவாக்கும் போது தன்னுடைய மூலகுருன்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வம்சத்துக்கு மூலகுருவா இருந்த சித்தர்களில் முதன்மை சித்தர்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியரை அடையாளப்படுத்துற விதமா ஒரு சிலையை நிர்மாணம் பண்றார். அந்த சிலை என்ன பண்ணும் அப்படின்னா, யார் போனாலும் அவரவர் எண்ணத்திற்கு தகுந்தாற் போல பலன்களை அள்ளி கொடுக்கும். இதுதான் அந்த சயின்ஸோட நோக்கம். அடுத்து இது அப்படியே அதற்கு பின்னால பண்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிலையை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தர், மேளம் தட்டுறதுக்கு ஒருத்தர், மணி அடிக்கிறதுக்கு ஒருத்தர், கட்டியம்னு சொல்றதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஒரு 64 பேர் பிரதானமா இருந்து அந்த வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு ஆள் வர்றாங்க. அவங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் இல்லை. போவாங்க, யார் எப்போ போனாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க, யார் எதை கொடுத்தாலும் போத்தி விட்டுருவாங்க. இவ்வளவுதான். புலிப்பாணி அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்த அந்த கோவில் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, மன்னர்கள் ஆட்சியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மன்னர்கள் கண்ட்ரோலுக்கு போகுது. அப்புறம் பூஜைக்குன்னு சில முறைகள் கொண்டு வர்றாங்க. அப்ப பழனிக்கு சாது சுவாமிகள்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, 6 காலத்துக்கு பூஜை பண்றதுக்கு அவருடைய அந்த இறைவன் மேல இருக்கிற அர்ப்பணிப்பை காட்டுறதுக்கு அவர் அந்த பூஜை முறைகளை உருவாக்கி தர்றாரு. அதுல நிறைய ஜமீன்தார்கள்லாம் இந்த பூஜைக்கு நாங்க என்னென்ன கட்டளை கொடுக்குறோம்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஒவ்வொருத்தர் கட்டளை கொடுக்குற மாதிரி, அதுக்கு அந்த பூஜைக்கான செலவுகளை கொடுக்குற மாதிரி, இப்படி நிறைய வரலாற்று பின்னணி இருக்கு. ஒரு அலங்காரம் ஏன் செய்யறாங்க, அந்த அலங்காரத்தை யார் செய்யணும்னு தோணுங்க, இப்படி எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுல லேசா ஒரு வியாபாரம் உள்ள நுழையுது. இந்த ஜனங்க எதையோ ஒண்ணு விரும்புறாங்க, அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்ன பண்றாங்க, அதுல ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டு வர்றாங்க.
ஆதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கௌபீன மாதிரி கட்டின வாக்குல காலையில முதல் தரிசனம் இருக்கும். ஐயையோ இதை பார்த்தா ஆண்டி அலங்காரம்னு எல்லாரும் பயப்படுறாங்களே, இதை எப்படி மாத்தலாம்னு ஒரு அப்படியே வெள்ளை துணியை சுத்தி விட்ட மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு மாத்தியாச்சு. அப்புறம் ராஜ அலங்காரத்தை மட்டும் பாக்குறேங்கிறாங்க. அப்ப சாயங்கால நேரம் மட்டும் வருது, காலையில கூட்டம் இல்லாம இருக்கே, என்ன பண்ணலாம்? எந்த அலங்காரம் பண்ணாலும் தூக்கு கிரீடத்தை மாத்தி வை அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ உள்ள இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு முக்கியமா, மேல இருக்கிற அடையாளம் உங்களுக்கு முக்கியமா? இந்த கேள்விக்கு நீங்க உங்ககிட்ட பதில் இருக்கான்னு யோசிங்க. இப்ப என்கிட்ட சித்தர்களை பத்தி, தனஞ்சயன் பற்றி, ஈசானன் பற்றி ஏகப்பட்ட அறிவியல், நான் ஏதோ என்னளவுக்கு நான் தோண்டி எடுத்த ரகசியங்கள் பூரா எனக்குள்ள இருக்குது. இப்ப நான் தாடி வச்சு சொன்னா மட்டும்தான் ஏத்துக்குவீங்களா? இல்ல காவி வேட்டி, காவி சட்டை, ருத்ராட்சம் எல்லாம் கழுத்து நிறைய போட்டு ஒரு பெரிய கெத்தான இடத்துல உட்கார்ந்து சொன்னா மட்டும்தான் அந்த கருத்தை ஏத்துக்குவீங்களா? இல்ல என்னுடைய உடையோ தோற்றமோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் முக்கியங்கிறத ஏத்துக்குவீங்களா? இவ்வளவுதான் கேள்வி. போகர் பெருமான் உருவாக்கி வைக்கும் போது இது ராஜாவா பார்த்தா இப்படி நடக்கும், ஆண்டியா பார்த்தா இப்படி நடக்கும், வேடனா பார்த்தா இப்படி நடக்குங்கிற நோக்கத்துல அவர் செய்யவே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது இருந்தா இந்த பூமி மொத்தம் ஆரோக்கியமா இருக்கும், பூமியில இருக்கிறவங்க மொத்தம் ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுதான் அவர் உருவாக்கி வச்சதனுடைய நோக்கம். அப்ப என்னதாங்க பண்றது? ரொம்ப சிம்பிளான கருத்து. மனமும் உடலும் அமைதியுடன் இருந்து எண்ணங்களை நேர்மறையாக வைத்து அந்த சிலைக்கு முன்னால் இப்படி கடந்து போனாலே போதும், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தேவையான நன்மைகளை பூரா செய்யும். அந்த இடத்துல எண்ணங்களுக்கு தான் வேலையை ஒழிய நீங்க கொடுக்குற காணிக்கைகளுக்கோ அங்க பாக்குற தரிசனத்துக்கோ வேலை இல்லை. ஏன்னா அது ஒரு ஸ்கேனர், ஒரு பார்கோட் ரீடர். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பொருளை இப்படி பார்கோட்ல இப்படி ஸ்கேன் பண்ணோடனே அது என்ன பொருள், என்ன விலை, என்ன வெயிட், அது எப்போ எம்ஆர்பி, அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் எப்படி தெரியுமோ அது மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு டீட்டெயில் இருக்குது. அங்க பார்கோட ஸ்கேன் பண்ற மெஷின் இருக்குது. அதை உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்க வாழ்க்கையில நல்லது செய்யும். நீங்க பண்ணாத தவறுகளையும் பண்ணாத அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அதே நினைப்போட ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க ஏமாந்து போற மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க ஒரு புனிதமான ஆத்மாவா, புண்ணியமான ஆத்மாவா, நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாவா, மனசை அமைதிப்படுத்துற ஆத்மாவா இருந்து அந்த சிலைக்கு முன்னால போனீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேர் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அதிசயத்தை அது பண்ணும். இப்போ அலங்காரங்கிறது நம்மை மனதை மயக்கும் விதமாக உருவான ஒன்று. உங்களுக்கு அலங்காரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா கடவுள் தெரிய மாட்டார். அந்த அந்த போகருடைய சாதனை தெரியாது. போகருடைய சாதனை தெரிஞ்சா அங்க அலங்காரம் தெரியாது. இதுதான் கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். ஒரு கல்லு அதுல நாயகன் தெரிஞ்சா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட் எல்லாம் போயிடும், கடவுள் உருவம் தெரியும். எனக்கு கடவுள் உருவம் தெரிஞ்சுன்னா கல்லு மறைஞ்சிரும், கல்லு தெரிஞ்சா கடவுள் மறைஞ்சிருவாருங்கிற மாதிரி போகருடைய சாதனையை மட்டும் எண்ணுபவர்களுக்கு அலங்காரம் அங்க கண்ணுக்கு தெரியாது. அலங்காரம் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு அங்க போகருடைய சாதனை தெரியாது. பழனி என்பது போகருடைய சாதனை. உங்களுக்கு வாழ்க்கையில மிராக்கிள் நடக்குன்னா போகருடைய சாதனையை நினைச்சு உள்ளவாங்க. மேல இருக்கிறத நினைச்சு வந்தீங்கன்னா போகர் சாதனை கண்ணுக்கு தெரியாது. அப்ப நீங்க செய்வீங்க, அடிக்கடி அரோகிராமிங்க, மேளம் தட்டுவீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, அதெல்லாம் நல்ல விஷயமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பழனி மலை என்பது பூரண அமைதிக்கும் அற்புதமான அன்புக்கும் சொந்தமான இடம். ஏன்னா சித்தர்கள் வாழக்கூடிய இடம். அங்க அமைதி இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இந்த 3 உங்ககிட்ட இருந்தா அந்த மலை உங்களுக்கு பொக்கிஷம். இந்த 3 இல்லை அப்படின்னா வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பாத யாத்திரை போய்கிட்டே இருப்பீங்க, எல்லா வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலைங்கிற இடத்துல இருப்பீங்க. பழனின்னா பழனின்னு இல்லை, இறைவனோட அடையாளமே அன்பு, ஒழுக்கம், அமைதி. இது பழனிக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதை சரியா ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையிலே மிராக்கிள் நடக்கும். அலங்காரத்தை மறந்துருங்க, போகரோட சாதனையை நினைங்க. இந்த 3 குவாலிட்டியும் உள்ள கொண்டு வாங்க, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க நான் கேரண்டி. குருவே சரணம்.